ஹலோ காய்ஸ், பிக் பாஸ் 7 தமிழ் இன்னையோட தேர்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிடுச்சு. அப்பாடா, என் மனசில் இருந்த பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரவீனாவை வச்சு வெளுத்து கட்டிட்டார் கமல் சார் அப்படின்னு தான் சொல்லணும். ஃபயர் மோடில் இருக்கிறாரு. வேற லெவலில் சொன்னார், தகுதியே இல்லை உங்களுக்கு அப்படின்ற அளவுக்கு கிழின்னு கிழிச்சிட்டாரு. என்ன சொன்னார் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் யார் யாரெல்லாம் நாமினேஷனை பற்றி பேசினாங்களோ அவங்களுக்குலாம் இருக்குதுடா வெண்ண அப்படின்ற மாதிரி கமல் சார் வந்து ஒரு ஹிண்ட் கொடுத்துருந்தாரு. செகண்டில் பூர்ணிமா வச்சு டாராக கிழிச்சிட்டாரு. என்ன சொன்னாருன்னா, நீ என்ன வேணா சொல்லுவ, நீ என்ன பொய் சொன்னாலும் நான் கேட்டுட்டு சும்மா உக்காந்துட்டு இருக்கணுமாம்மா, நீ பூ வைப்பா அதை நாங்கள் காதில் வச்சுக்கணுமா, நாங்களாம் என்ன முட்டாளா அப்படின்ற மாதிரி பூர்ணிமாவை டாராக கிழிச்சாரு. சரி, பூர்ணிமாவை கிழிச்சிட்டாரே அப்படின்னு நம்ம ரொம்ப சந்தோஷத்தில் இருந்தோம். அதை விட டபுள் சந்தோஷமா, இந்தா வச்சுக்கோ அப்படின்னு தூக்கி போட்ட மாதிரி ரவீனாவை வச்சு செஞ்சாரு பாருங்க. வேற லெவல். என்ன சொன்னாரு அப்படின்னா, மணிக்காக தான் விளையாட வந்திருக்கன்னு சொல்றீங்களே, இது கரெக்டா அப்படின்னு மணி கிட்ட ஃபர்ஸ்ட் கேட்கிறாரு. மணிக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. ஒரு நிமிஷம் அப்படி திருன்னு முழிச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ரவீனாவை பார்த்து கேட்கிறாரு, ஆட்டம் முடியற வரைக்கும் வெயிட் பண்ணணும்ல, ஒரு பரிசுன்னு ஒன்று கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டா ஆட்டம் முடியற வரைக்கும் பார்த்துட்டு யார் சிறப்பா பண்றா அப்படின்னு பார்த்துட்டு தானே ஒருத்தவங்களுக்கு பரிசு கொடுக்கணும். அதுக்கு முன்னாடியே எப்படி பரிசு கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்கிறாரு. நீங்க பண்ணீங்களா, மணிக்கு ஃபர்ஸ்டே அந்த பணத்தை கொடுத்தீங்களா, அது பேர் வந்து பரிசு கொடுக்கிறது கிடையாது, அது பேர் ஃபேவரட்டிசம். உங்களுக்கு ஃபேவரட்டான பர்சனுக்கு நீங்க கொடுக்கிற பணம் அது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, நீங்க பண்ண குழப்பத்துல இவரார டிக்கெட் டு தி ஃபினாலேக்கு பங்கெடுத்துக்கவே முடியல. மணிக்கு எல்லா விதமான திறமையும் இருக்குது, ஆனா இப்படிப்பட்ட ஒரு திறமசாலியான பையனை இப்போ பங்கெடுத்துக்க விடாம பண்ணியிருக்கீங்களே, இது கரெக்டா? இது கூட தெரியாத அளவுக்கு நீங்க குழந்தையா, உங்களுக்குன்னு ஒரு மெச்சூரிட்டி இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு. லாஸ்டா என்ன சொல்றாருன்னா, இந்த பாயிண்ட் சொல்லி முடிச்சிடுறாரு. யூ பிகமிங் அ ஸ்பாயிலர், இந்த வீட்டோட ஸ்பாயிலரா நீங்க இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாரு. ஆக்சுவலி என்னன்னா, பிக் பாஸ் ஹவுஸ்னா அவங்கவுங்களோட கேமை விளையாட வரணும். அதை விட்டுட்டு நான் மணிக்காக விளையாடுறேன், நான் பூர்ணிமாக்காக விளையாடுறேன்ற ஒரு கேமை எப்போவுமே விளையாடக்கூடாது. அதை தான் வந்து ரவீனா இத்தனை நாள் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க லவ் எல்லாம் வந்து உள்ளே வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க. நீங்கள் லவ் காட்டுறதை நிறுத்துங்கம்மான்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஆனால் அவங்க கேட்கவே இல்லை. ஏன்னா அவங்க தான் குழந்தையாச்சே. அஞ்சலி பாப்பா இத்தனை நாள் நடிச்சிட்டு இருந்தாங்க. அஞ்சலி பாப்பாக்கு இன்னைக்கு சப்புன்னு அற விட்டாரு கமல் சார். இதை தான் சொல்கிறாரு, நம்ம முன்னாடியே பேசின மாதிரி தான் மணி வந்து ஒரு டேலண்டடான பர்சன், ஒரு டிசர்விங் கண்டஸ்டன்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த வாரம் அவர் அதை ப்ரூவ் பண்ணிட்டார். அவரோட கேப்டன்சியால் எந்த அளவுக்கு ஒரு டிசர்விங்கான ஒரு பர்சன், எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன், எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த வாரம் அவரோட கேப்டன்சியில் ரொம்பவே கிளியராக காமிச்சிட்டாரு மணி. ஆனால் ரவீனா ஒரு வேஸ்ட் ஃபெல்லோ அப்படின்றதையும் இந்த ஒரு வாரத்தில் அவங்க காமிச்சிட்டாங்க. எல்லாருமே சொன்னாங்க மணி தான் வந்து ரவீனாவோட ஆட்டத்தை கெடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த வாரம் இந்த நொடி கமல் சார் பேசினதுக்கப்புறம் என்ன கிளியராக தெரியுதுன்னா, ரவீனா தான் மணியோட ஆட்டத்தை கெடுக்கிறாங்க. ரவீனா இல்லைனா இன்னைக்கு மணி வந்து ஒரு நல்ல பிளேயராக இருந்திருப்பாரு. அதை தான் அவங்க சொல்லி காட்டுறாங்க. நீங்கள் மொத்த பணத்தையும் எடுத்து கொடுத்துட்டீங்க உங்களோட ஃபேவரட் பர்சனுக்கு, ஆனால் ஓட் பண்ணி அவரை வெளியில் அமைச்சாங்க பாருங்க. டிக்கெட் டு தி ஃபினாலேக்கு போக விடாமல் பண்ணதுக்கு முக்கிய காரணம் நீங்கள் தான். ஏன்னா இவங்களோட ஃபேவரட்டிசமால் இவர் உள்ளே போகக்கூடாது, இவர் உள்ளே போய் வின் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் எல்லாருமே ஓட் பண்ணி மணியை வெளியில் தள்ளிட்டாங்க. இல்லைன்னா மணி வந்து இந்நேரத்துக்கு டிக்கெட் டு தி ஃபினாலே போயிருப்பார். அவர் ஒரு தகுதியான பர்சன், டேலண்டட் பர்சன். அந்த டேலண்டட் பர்சனோட டேலண்ட்டை கெடுக்கிற மாதிரி நீ இந்த வீட்டில் இருக்கிற, யூ ஆர் அ டோட்டல் வேஸ்ட், யூ ஆர் அ டோட்டல் ஸ்பாயிலர் அப்படின்னு சொல்லி தயவு செய்து இந்த மாதிரி பண்ணாதன்னு கூட அவர் சொல்ல, நீ டோட்டல் வேஸ்ட்டு, உங்ககிட்ட ஒரு பருப்பும் இல்லை, நீ ஆனால் இருக்கிறவங்களை எல்லாரும் கெடுத்து விட்டுட்டு இருக்க, மணியை நீ எல்லாருக்கும் எதோ திருப்பி விட்டுட்ட, இன்னைக்கு அவன் கேமை இழந்துட்டு நிற்கிறான். இன்னைக்கு அவன் கேமை இழந்துட்டு நிற்கிறதுக்கு முக்கிய காரணம் நீதான்னு ஆணித்தனமாக சொல்லி செருப்பால் அடிக்காத குறை தான். கிட்டத்தட்ட இன்னொருத்தர் வாழ்க்கையை நீ அழிக்கிற அப்படின்றத சொல்லி மெச்சூரிட்டி இல்லையா, நீ குழந்தை மாதிரி பேசு சிரி, ஆனால் உனக்கு மெச்சூரிட்டி இல்லைன்னு நீ சொன்னா என்னால் நம்பவே முடியாது. மற்றவங்களோட கேமை கெடுக்கிறன்றது கூட தெரியலனா அப்புறம் நீ என்ன குழந்தையானின்னு உனக்கு இது கூட தெரியாதா அப்படின்னு சொல்லி காரி மூஞ்சிலே துப்பிட்டாருன்னு தான் சொல்லணும். இதோட ஃபுல் எபிசோடுக்கு வேற லெவல் வெயிட்டிங். நீங்க என்ன சொல்றீங்க கமல் சாரை பத்தி, இந்த கமெண்ட், இந்த சாவேஜான ரிப்ளையை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்றதெல்லாம் நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க நீங்க, அப்போதான் எனக்கு தெரியும். இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கிரீன் டாக்கிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.